அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 18 தமிழறிஞர் பதிப்பாளர் ஆறுமுக நாவலர் அவருடைய பிறந்த தினம் என்று சைவ நெறி தலைக்கவும் தமிழ் மொழி செழிக்கவும் பாடுபட்ட ஆறுமுக நாவலர் பிறந்த தினம் என்று டிசம்பர் 18 வியாழக்கிழமை. இலங்கையின் யாழ்ப்பாணம் பகுதியில் உள்ள நல்லூரில் 1822 பிறந்தார். குடும்பத்தில் பலரும் தமிழறிஞர்கள். ஆரம்ப கல்வி வீட்டிலேயே தொடங்கியது. நல்லூர் சுப்பிரமணிய உபத்தியாயரிடம் நீதி நூல்களை கற்றார். 9 வயதில் தந்தை இறந்தார். சரவணமுத்து புலவர், சேனாதிராஜர் ஆகியோரிடம் குருகுல முறையில் உயர்கல்வி கற்றார். தமிழ் இலக்கியம், இலக்கணம், சாஸ்திரங்கள், சிவ ஆகமங்களை கற்றார். சிறு வயதிலேயே தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கில புலமை பெற்றார். தலை சிறந்த எழுத்தாளர், நல்ல பேச்சாற்றல் கொண்டவர். யாழ்ப்பாணம் மெதடிஸ்த ஆங்கில பாடசாலையில் அங்குள்ள சென்ட்ரல் காலேஜில் 20 வயதில் ஆசிரியராக பணிபுரிந்தார். அதன் நிறுவனர் பெர்சிவல் பாதிரியாருக்கு பைபிளை தமிழாக்கம் செய்வதில் உறுதுணையாக இருந்தார். வண்ணார் பண்ணை வைத்தீஸ்வரன் கோயிலில் 1847 முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொற்பொழிவு ஆற்றினார். இதனால் பலரும் சிவதீட்சை பெற்றனர். அசைவ உணவை தவிர்த்தார். இவரது முயற்சியால் பல கோயில்கள் புதுப்பிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற தொடங்கின. சமய குறவர்களின் பாடல்களை சுவடியிலிருந்து தொகுத்து புத்தகமாக அச்சிட்டார். தன் வீட்டு திண்ணையில் பல மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார். சைவ பிரகாச வித்யாசாலை என்ற பாடசாலையை தொடங்கினார். சைவ சமய வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதற்காக ஆசிரியர் பணியை 1848 துறந்தார். அச்சு இயந்திரம் வாங்க 1849 சென்னை வந்தார். திருவாவடுதுறை ஆதீனத்தில் சைவ பிரசங்கம் செய்து நாவலர் பட்டம் பெற்றார். சூடாமணி, நிகண்டுரை, சௌந்தரிய லகரியை பதிப்பித்தார். தன் வீட்டிலேயே அச்சுக்கூடம் நிறுவி பாலபாடம், ஆத்திச்சூடி, கொன்றவேந்தன், சிவாலய தரிசன விதி, சைவ சமய சாரம், நன்னூல் விருத்தியுரை உள்ளிட்ட பல நூல்களை அச்சிட்டார். பெரிய புராணத்தை வசன நடையில் எழுதி அச்சிட்டார். ஏடுகளாக இருந்த பல நூல்களை அச்சில் ஏற்றினார். பரிமேலழகர் உரையை முதலில் பதிப்பித்தவர் இவர்தான். ஒரு முறை சென்னை கடற்கரையில் இவர் நடந்து சென்ற போது அருகே உள்ள குடிசையில் தீப்பிடித்து விட்டது. இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் சாட்சி அளிக்க வேண்டியிருந்தது. ஆங்கிலத்தில் பேச முற்பட்ட இவரை நீதிபதி தடுத்து தமிழிலேயே பேசுமாறும் அதை நீதிமன்ற அதிகாரிகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கூற வேண்டும் என்று கூறினார். உடனே நாவலர் அஞ்ஞான்று எள்ளியல நானாளி போதின்வாய் ஆழிவரம் பனைத்தே காலேற்று காலோட்ட புக்குழி என்றார். புக்குழினா தீ. மொழிபெயர்ப்பாளர் திணறிவிட்டார். என்ன சொன்னார்? மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லுவோம். அஞ்ஞான்று எள்ளி எழ நானாளி போதின்வாய் ஆழிவரம் பனைத்தே காலேற்று காலோட்ட புக்குழி. எப்படின்னா, பக்கத்துல தீப்பிடிச்சு எரியுது குடிசையில, அதை தமிழ்ல சொல்றது. மொழிபெயர்ப்பாளர் அதை திணறாரு. உடனே சரி ஆங்கிலத்திலே கூறுங்கள் என்று நீதிபதி சொல்ல மறுத்த நாவலர் சூரியன் உதிப்பதற்கு 4 நாழிகை முன்னர் கடற்கரையோரம் காற்று வாங்க சிறுநடைக்கு புறப்பட்ட போது என்று தெரிவித்தாராம். 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைச்சிருக்கிறார். 8 நூல்களுக்கு உரை எழுதியிருக்கிறார். ஏழைகளுக்கு இலவச நூல்களோடு இலவச கல்வியும் வழங்கி தாய்மொழியில் கல்வி கற்க செய்த நாவலர் பெருமான் 57 வயது
1879ஆம் ஆண்டு நம்மை விட்டு நீங்கினார், மறைந்தார். நன்றி, வணக்கம்.